Hi friends, welcome back to my channel Samayal Say. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான சிம்பிளான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போறோம். இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பர்த்துன்னு வச்சுக்கிறேன். பர்த்து நல்லா சூடானதும் 300 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பிரியாணி மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரியாணி மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 3 பச்சை மிளகாய், 400 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. பிரியாணி செய்யும்போது வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சு பாருங்க. நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும். இது கூடவே 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டிலே அரைச்ச வெறும் மிளகாய் தூள். 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேஸ் கம்மியாக வச்சுருங்க. தீஞ்சு போகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 400 கிராம் பழுத்து தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். கறியெல்லாம் நல்லா சாஃப்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணுங்க இது. இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 2 கிலோ சிக்கன் தாங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் தண்ணியோடு சேர்க்காமல் இந்த மாதிரி கையில் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலே நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவும் கறியும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கன்லேருந்து வந்த தண்ணி இவ்வளோ தண்ணி வந்துக்குது பாருங்கள். இதிலே நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா சேர்க்காம கூட செய்யலாம். கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி இன்னும் வெந்துக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாஸ்மதி அரிசி சேர்க்காம சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அரிசி தாங்க சேர்த்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும்.
தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா உப்பு, காரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது பிரியாணி நல்லா வாசனையா இருக்கும். பாருங்க தண்ணி சூப்பரா கொதிச்சாச்சு. இப்போ நாம ஊற வச்சுக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு அரிசி ஊற வச்சிருந்தேன். அத தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலேயே சாதாரணமா சமைக்கக்கூடிய அரிசி தாங்க சேர்த்துக்கிறேன். எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாம சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கலாம். அடி பிடிக்காத மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. ஒரு வாட்டி நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க அரிசி பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா வெந்துருச்சு. நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க.